ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயீத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்புக்குழு பிரிவில் இந்தியாவின் ஜுஹைர்கான் ஆத்யா கத்யால் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைகிறது. மாலை 6 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடையும் நிலையில் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். நாடியா மாவட்டத்தில் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்ட பிஜேபி மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா, மாநிலத்தில் பிஜேபி ஆட்சி அமைந்தால் ஊடுருவல்காரர்கள் வெளியேற்றப்படுவார்கள் என்றார். ஊழலற்ற சிறந்த நிர்வாகத்தில் பிஜேபி கவனம் செலுத்தும் என்றும் அவர் கூறினார். குற்றங்களை தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பவானிபூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான செல்வி மம்தா பானர்ஜி, திரிணாமுல் காங்கிரஸ் அரசு பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக கூறினார். மாநிலத்தில் மீண்டும் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் மாநிலத்தில் கொடுங்கோல் ஆட்சி நடத்தி வருவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த தொண்டர் ஒருவர் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியினரால் கொல்லப்பட்டது கண்டனத்திற்குரியது என்று கூறியுள்ளார். மேற்கு வங்கத்தில் ஜனநாயகம் இல்லை எனவும் எதிர்ப்புக் குரல்கள் ஒடுக்கப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இந்த விவகாரத்தில் குற்றவாளிகள் உடனடியாக கைது செய்யப்பட்டு அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்று திரு ராகுல்காந்தி வலியுறுத்தியுள்ளார். இதனிடையே 2ஆம் கட்ட தேர்தலுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. நாளை மறுநாள் தேர்தல் நடைபெறவுள்ள 142 தொகுதிகளில் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் கொல்கத்தாவில் நடைபெற்றது. இதில் தேர்தல் அலுவலர்கள் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். தெற்கு 24 பர்கானாஸ் மாவட்டத்தில் மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு மனோஜ்குமார் அகர்வால் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். பல்வேறு அரசியல் கட்சி பிரதிநிதிகளுடனும் அவர் ஆலோசனை நடத்தினார். வாக்குப்பதிவை அமைதியாகவும் சுமூகமாகவும் நடத்த தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் மத்திய காவல் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் திரு மனோஜ்குமார் அகர்வால் தெரிவித்தார். இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாகிறது. ஆக்ராவில் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுக்களுக்கு பின்னர் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கும் இடையேயான நல்லுறவையும் வர்த்தகத்தையும் மேலும் அதிகரிக்கும் என்று கூறியுள்ளார். இந்த ஒப்பந்தம் விவசாயிகள், கைவினை கலைஞர்கள், சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் பெரிய அளவில் பயனளிக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆக்ராவில் தோல் பொருட்கள், மருத்துவ சாதனங்கள், ஆயுஷ் மருந்துகள், விளையாட்டு சாதனங்கள் உள்ளிட்டவற்றை உற்பத்தி செய்யும் தொழில்துறையினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றதாகவும் இதில் நியூசிலாந்து வர்த்தக அமைச்சரும் பங்கேற்றதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தோல் பொருட்கள் மற்றும் காலணிகள் உலக தலைநகரம் ஆக்ரா என்ற பிரச்சார இயக்கம் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தொடங்கி வைக்கப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். நாட்டில் உலக தரத்திலான விளையாட்டு கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஸ்ரீநகரில் 3 நாட்கள் நடைபெற்ற மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர்கள் பங்கேற்ற தேசிய மாநாடு நேற்று நிறைவடைந்தது. விளையாட்டுத்துறை தொடர்பான ஸ்ரீநகர் தீர்மானம் இதில் நிறைவேற்றப்பட்டது. இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், விளையாட்டுத்துறையில் ஒரு புதிய சகாப்தம் தொடங்கியிருப்பதாக தெரிவித்துள்ளார். விளையாட்டுத் துறையில் உலக அளவில் இந்தியாவை முன்னணி நாடாக நிலைநிறுத்த வேண்டும் என்ற நோக்கோடு மத்திய அரசும் மாநில அரசும் விளையாட்டு கட்டமைப்புகளும் இணைந்து செயல்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார். திறன் வாய்ந்த விளையாட்டு வீரர்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிப்பதுடன் சர்வதேச போட்டிகளை இந்தியா அதிக அளவில் நடத்தி வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துறையில் இந்தியா தற்போது அதிக சாதனைகளை படைத்து வருவதாக திரு மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டுள்ளார்.
தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தினார். எரிசக்தி பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேற்காசிய நிலவரம் குறித்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் பாதுகாப்பு அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்க பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று கிர்கிஸ்தான் புறப்பட்டுச் செல்கிறார். பிஷ்கெக்கில் நாளை இந்த மாநாடு நடைபெறுகிறது. துவாலு நாட்டுடன் இந்தியா இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிக்க உறுதி பூண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு பவித்ரா மார்கரிடா கூறியுள்ளார். அந்நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். அங்குள்ள கலாச்சார பாரம்பரிய தலங்களை பாதுகாக்க இந்தியா உதவும் என்று அவர் கூறியுள்ளார். சுகாதார சேவைகளிலும் அந்நாட்டுக்கு இந்தியா உதவிகளை வழங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். துவாலு நாட்டின் வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்காற்றும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குஜராத்தில் நேற்று நடைபெற்ற உள்ளாட்சித் தேர்தலில் 49% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. 15 மாநகராட்சிகள், 84 நகராட்சிகள் உள்ளிட்டவற்றுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. அகமதாபாத் மாநகராட்சியில் ராணிப் பகுதியில் வாக்காளராக உள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சல் மூலம் தமது வாக்கை பதிவு செய்தார். மாநிலம் முழுவதும் தேர்தல் அமைதியாக நடைபெற்றதாக அந்த மாநில தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. சுரேந்தர் நகர் பகுதியில் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் கோளாறு ஏற்பட்டதாகவும் அங்கு 2 வாக்குச்சாவடிகளில் இன்று மறு வாக்குப்பதிவு நடைபெறுவதாகவும் அம்மாநில தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. வாக்கு எண்ணிக்கை நாளை நடைபெறவுள்ளது. நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. தில்லி, ஹரியானா, சண்டிகர், பீகார், குஜராத், இமாச்சல பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்தில் இன்று இயல்பை விட வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் கடும் வெப்பம் நிலவும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே மகாராஷ்டிராவில் பல்வேறு இடங்களில் நேற்று 45 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக வெப்பநிலை பதிவானதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அகோலா, வார்தா, யவத்மால் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இப்பகுதிகளில் அதிக வெப்பநிலை தொடர்பான எச்சரிக்கையையும் வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ளது. தில்லியில் வெப்பநிலை தொடர்பான பாதிப்புகளை எதிர்கொள்வது குறித்து முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. தில்லியில் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் வெப்ப அலை தொடர்பான செயல் திட்டத்தை மாநில அரசு உருவாக்கியிருப்பதாக அவர் கூறினார். இதை திறம்பட செயல்படுத்த அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். அரசின் அணுகுமுறை இந்த ஆண்டு அறிவியல் பூர்வமானதாகவும் வலுவானதாகவும் அமையும் என்று அவர் தெரிவித்தார். வெப்ப அலை தொடர்பான அவசர சூழல்களை கையாள சிறப்பு குழுக்கள் அமைக்கப்படும் என்றும் திருமதி ரேகா குப்தா கூறினார். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் ஜுஹைர்கான், அத்யா கத்யால் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. 50 மீட்டர் ரைபிள் பிரிவில் இப்பதக்கத்தை இந்த இணை கைப்பற்றியது. இப்போட்டியில் இந்தியா 5 தங்கம், 6 வெள்ளி மற்றும் 5 வெண்கலப் பதக்கங்களை பெற்று பதக்கப் பட்டியலில் முதலிடம் பிடித்தது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 5வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி பெனோனியில் இன்று நடைபெறுகிறது. இப்போட்டி மாலை மணி 5:30க்கு தொடங்குகிறது. 5 போட்டிகளை கொண்ட தொடரில் 3-1 என்ற கணக்கில் தென்னாப்பிரிக்கா முன்னிலையில் உள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் கொல்கத்தா அணி லக்னோ அணியை வென்றது. லக்னோவில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய கொல்கத்தா அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 155 ரன் எடுத்தது. பின்னர் களமிறங்கிய லக்னோ அணி 8 விக்கெட் இழப்புக்கு அதே 155 ரன் எடுத்ததால் போட்டியில் சூப்பர் ஓவர் முறை கடைபிடிக்கப்பட்டது. இதில் லக்னோ அணி 2 விக்கெட் இழப்புக்கு 1 ரன் மட்டுமே எடுத்தது. பின்னர் விளையாடிய கொல்கத்தா அணி முதல் பந்திலேயே 4 ரன் அடித்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் தில்லி அணி பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது. தில்லியில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. ஐஎஸ்எல் கால்பந்து போட்டியில் தில்லியில் நேற்று நடைபெற்ற தில்லி முகமதன் அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இரு அணிகளும் இப்போட்டியில் தலா 2 கோல் அடித்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மேற்கு வங்கத்தில் 2வது மற்றும் இறுதிக்கட்ட சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறும் தொகுதிகளில் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இந்தியா நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் புதுதில்லியில் இன்று கையெழுத்தாகிறது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் அபுதாபியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் அதிபர் திரு ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யானை சந்தித்து பேச்சு நடத்தினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெப்பநிலை மேலும் அதிகரித்து காணப்படும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது.
உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் ஜுஹைர் கான், அத்யா கத்யால் இணை வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.